இந்த இடத்துல ஆரம்பிச்சு அங்கிருந்து செம்ம ஒரு ட்ராப் தான்லாம். போடுவாங்க ஃபுல்லு தகை போட போடுவாங்க. அந்த டைம்லயே விசாச்சிலாம் உள்ளிருப்பாங்க. கேளு ஃபாஸ்டா சேரு சரவுண்ட் சிஸ்டம்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 360 immersive experience. கண்மணி இல்ல இங்க என்ன பண்ணலாம் ஊர்லாம் பட்டா அந்த கால் பண்ணேன். பட் செம்ம ஜீஃபாங்கா செஞ்சிருக்காரு. வெஸ்ட் கோஸ்ட் அப்படி ஃபர்ஸ்ட் தமிழ் ஹிப் ஹாப்லாம் ஃபர்ஸ்ட் இல்லையே. ஃபர்ஸ்ட் வந்து இவர் இல்ல அருணகிரினா இப்ப எல்லாம் அது மாதிரி ஒரு சொல்லிட்டு தெரிஞ்சு ஆகல. மூவ் தட் யார் இது சின்ன ஜானா அசத்து 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 okay. You heard all the songs? those days பார்ட்டி பண்ணும்போது இன்னொன்று பாட்டு அந்த முடி விட்டுற காட்டில் பேரு மடை திறந்து மடை திறந்து மடை திறந்து ஆவும் நதி அலை நான் மடம் திறந்து கூவும் சிறு குயில் நான். இது பெஸ்ட்லாம் 97 version 2 lah இது kan 2.0 அப்படியே செஞ்சிட்டாங்க. just now you heard the song right? It's version 2 of that. version 2 யா வல்லவன் இந்த ஆல்பம்லாம் வல்லவன்லாம் டார்வின்ஸ் பண்ண சொன்னா பிரேம் bring sing it பவானி. யாஸ்மி இந்த பாட்டு ஃபுல்லா ப்ளே பண்ண போறீங்களா? இல்ல இல்ல ப்ளே பட் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டா பண்ணி டாக்டர் பர்னோட பூர்ற கட்டம். I saw Jogi B yeah at the other day. உங்க வேடங்க இதுதானே அது? ஏன் பண்ணாங்க? Yeah, saw him at the Tesco. Dr. Burn, come on, centalai nadavu Actually, Dr. Bun is the guy who inspired all the India guys lah, right? Can yeah because they're like, what the fuck is this, you know? தெரிச்சிருப்பாங்க. Even we don't speak this way or write this way or shit. தெரிச்சிருப்பாங்க அப்ப கேட்டாப்ப. என்னை காப்பாத்து ஏன்னா அவங்க சொற்கள்லாம் அவ்வளோ கிளீனா பாக் பண்ணி வச்சிருப்பாங்க. பட்டு பட்டுன்னு இருக்கும். ஆனா அந்த வல்லவன் முடிஞ்ச டைம்ல மேன் he had hundreds of songs recorded. some அந்த hooks மட்டும் போட்டு ஒன்னொன்னு இதோட டஷாட்டா இருக்கும் வெளியே வந்ததோட. கூட்டாளி பாட்டுலாம் செம்மதான் இருந்துச்சு. கூட்டாளி the first அவரோட மொதல் ஆல்பம் ஒன்று இருந்துச்சு தெரியுமா மேன்? டாக்டர் பர்ன் ஒரு சோலோ ஆல்பம் மொதல் வெளியே வந்த பிறகுதான் வல்லவன். அதுல தேசிய கீதம்லாம் இருக்கும். பட் ஆனா பாடியிருப்பாங்க. it was different whatever. இப்ப நம்ம கேட்கிற பர்னும் அந்த டாக்டர் பர்னும் வேற வேற. வெல்கம் பேக் என்ன இவ்வளோ ஹிப்பாக இருக்கீங்க நீங்க? கடைசியா கால் சென்டர் விஷயத்தை பேசிட்டு போனீங்க. Right. அதோட இப்பதான் வரீங்க. எப்படி இருக்கீங்க? உங்க ஓகேல எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏயா அப்படின்னா வந்து அந்த நாள்ல இருந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கண்டாக்ட் பண்ணோம். ஸோ இன்ஃபேக்ட் வந்து அன்னைக்கு நம்ம பேசி முடிஞ்சு we have came to an mutual agreement lah with all the other managers to not condone with the such activities. 50 ringgit activities. Anything related to ஆக்சுவலி வந்து
நம்ம ஜிங்கி டைம்ல பேசிட்டு போனீங்களா கால் சென்டர் விஷயம், அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு. பட் அவங்க அவ்வளவு டீட்டெயிலா போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்களே வந்து ஆஃபர் பண்றீங்க. ஸோ ஆஃப்டர் தட் யா வி கைங்க பிடிக்காதீங்களா? என்னலாம் நீங்க சாரி சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க. ஸோ யா அதான் சொல்லிட்டு இருக்க, அப்படிதான் முடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் 50 ரிங்கிட் தடா. 50 ringgit தரேன். 100 ringgit-ஆ? பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? சீலிங் பிரைஸ்? So it's not going to be like permanently. It's going to be clean, you know. 2024 தான் கிளீனா நடந்துறன்னு முடிவு பண்ணிருக்காங்கடா பாருங்களா. நாட் குட்லா. So yeah. Yeah. சரி இன்னைக்கு ஆல்பம் வச்சிருக்கீங்க. யாரு யோகி பியோட போஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்க? லைக் 18 years of வல்லவன் 1st September 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷம் ஆச்சு. 18 வயசில் என்ன பிடிக்கும் வல்லவன் ஆல்பம் பிடிக்கும். ஆல்பம் வெளியாகும் போது உங்களுக்கு எத்தனை வயசு? ஆல்பம் வெளியாகுது 2006 2006 ரைட்? 18 years old. வயசு சொல்லாதீங்க. 2006 வந்து 18 years old again. கணக்கு பண்ணுங்க. அப்படிதான் சரி, இல்ல 17 plus. I'm still 2006 தானேயா? 2006 சொல்லக்கூடாது. படிக்கிறேன். 16 la. 6 17 I was 6. நீங்க தான் ஏன் சொல்லணும் நம்மள்ட்ட கேக்குறீங்க? நீங்க குழம்பிருச்சியா? 17 நீங்கனா 18 18. எனக்கு 6 years. ஏய் செய்யறான். உனக்கே டவுட் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்ற பாத்தியா? நல்ல படிப்பு தான் படிச்சிட்டு இருந்தேன். இல்ல ஸ்டாண்டர்ட் 6ல இபிஎஸ் 12. 5 வயசு. What do you? உங்களுக்கு 18 வயசு. 18 வயசு just finish. நீங்க அந்த டைம்ல ஜாருல் பாட்டுலாம் கேட்டிட்டு இருப்பீங்களா? நீங்க ஜாருல் 50 cent, 50 cent, you get heavily into that kind of stuff. So ஜாருல், G Unit, 50 cent correct தான். நீங்க அந்த ஏராலாம் ட்ராபிகானாலாம் போவீங்களா? எக்கோ பார்க்லாம் போவீங்களா அந்த டைம்ல? எக்கோ பார்க் சீசன்ல டிசியா DC shoe company. I love DC the shoes lah bro. நானும் பார்த்திருக்கேன். மிட்வேலில தானே? மிட்வேலியா சன்வீப் புக்கி பிந்தாங்க அது சிங்கவாங்க. சுங்கேவா. For me, I started going to this kind of shop all at Times Square. Times Square. எக்கோ பார்க் இருந்துச்சு. Echo Park, yes. Echo Park மேல, you know. என்ன இருக்கு? இன்னும் இருக்கா? நான் கடைசியா போனப்ப லைக் லாஸ்ட் அந்த மாதிரி போகும்போது எக்கோ பார்க் இருந்துச்சு. அங்க போவேன். அப்படி மிட் வேலிக்கு வந்து இந்த ட்ராபிக்கான லைஃப் அதான் ட்ராபிக்கான லைஃப் தானே அது. ஆல் தட் ஸ்டாஃப்லாம் என் கசின்ஸ் தான் கூட்டு போவாங்க. ஏன் இப்போ டைம் ஸ்கொயர் போவோம்னா அங்க போயிட்டு மை கசின் லக்கி ஸ்டார் வந்து வந்துட்டாங்க. சில்வர்லாம் அங்கதான் போய் தைப்பாங்க. அந்த கென்டனா 7 அதெல்லாம் அங்கதான் போய் தைப்பாங்களா. அவங்க தான் இந்த கல்ச்சர் மேட்டர்லாம் அவங்க தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்களா. நான் ஒரு பேகி பேண்ட்ஸ் வாங்கினேன் அந்த டைம் காலேஜ் படிக்கும்போது. ஜீன்ஸ் ஃபுல்லா கண்ணா இருக்கும். மேன் சின்னதாக இருப்பேனா அந்த ஸ்லூவர் பெருசா இருந்துச்சு. அது வாங்கி அவனை சொல்லி வாங்கி போட்டு இவ்வளவு தூரம் தொங்க இருப்போமே. அந்த டைம்ல நிறைய பேர் என்ன இன்க்ளூடட் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு சிலர் வாங்கி அதுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு தான் சுத்திட்டு இருந்தோம். இல்ல 10 பரவாயில்ல லைக் போட்டணும் அந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் பைக்கி போட்டிருக்கேன். ஆனா மோஸ்ட்லி ஸ்கூலுக்கு வந்து நம்ம சிக்காங் தான் கேரட் கட். Nice. Now straight normal stuff lah. The only baggy jeans that fit me was the One Dutch or the baggy jeans. Okay. That one fit me lah. மடைத்திருந்து மியூசிக் வீடியோல பாத்துருப்பீங்க தானே? நல்ல சட்டையெல்லாம் பாத்துருக்கீங்க தானே? எவ்வளவு பெருசா போட்டிருப்பாங்க. அது போல சீசன்லாம் அந்த மாதிரிலாம் இப்ப இல்ல ஹிப் ஹாப் rappers. You can see all the shirts lah. ஆமா. Fat farm. Even the accessories-லாம் சுத்துற பெல்ட் bling bling பெல்ட் சுத்துறது. ஆமா. Yeah, I used to have a G Unit. I still have at home. Okay. The G Unit spinner. Chain bro. Blinks. இன்னும் இருக்கு அப்படி தொங்கிட்டு இருக்கு. bling Shit lah. அந்த ஏரா கொஞ்சம் எம்பாரசிங்கா தான் இருக்கு. இப்ப யோசிக்கும்போது ஏன்னா இப்ப யோசிக்கும் போதா நான் ஃபுல்லா அதை போயிட்டு ஒரு தீபாவளி ஓப்பன் ஹவுஸ்ல உட்காந்துருக்கேன். என் கசின் பிரதரோட ஃப்ரெண்ட் வீட்டில்
அவர் ஃபாதர் அந்த 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 ஃப்ரெண்டோட ஃபாதர் வச்சு வெட்டக்கிறாங்க. That means you were wearing that lah. ஹிப் ஹாப்லா ப்ரோ. மேன் ஒரு தீபாவளி ஆட் இருக்கும் ஞாபகம் இருக்கா? மேன் முத்துசாமி கருப்பியாப்ல பாட்டி அந்த பாட்டி வந்து Party up tonight. ஆமா உன் பேர் என்னையா? சாம் பாட்டி. சாமன்னு இருக்கேன். ஐகானிக். ஆக்சுவலி அந்த அது அது அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு ஒரு இட் கேப்சர் தட் எரா பெர்ஃபெக்ட்லி இல்ல. நம்ம எல்லாருமே நம்ம ஒரு ஹிப் ஹாப்பா தான் ஆயிட்டோம் அந்த டைம்ல எல்லாருமே. எஸ். யாரை ப்ளேம் பண்றது இதுக்காக? யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? இதா அது வல்லவன் ஆல்பம். இது எப்படி எனக்கு தெரியுது லைக் வல்லவன் ஆல்பம் எப்படி தெரியுதுன்னா, இதுக்கு முன்னுக்கு வந்து சக்ரசோனிக் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சக்ரசோனிக் ஸ்டார்ட் அவங்க ஆல்பம் அந்த மாதிரி ஆல்பம்ல இருந்துச்சு. பூமராங்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. லைக் ஹிப்ஹாப் வந்து தமிழ் மியூசிக் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஸ்டார்ட் டு ரேப்லா ஹிப்ஹாப் சாங். ஸோ யோகிபியோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து நினைக்கிறேன் ராகால கேட்குறேன் ஹிப்ஹாப் ஏரா. அதான ஃபர்ஸ்ட் சிங்கர் ஹிப்ஹாப் ஏரா. அந்த பாட்டை வெளியாக்குனாங்க சிங்கிள் இந்தியன் கேர்ள்ஸ்ல இல்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதான் ஹிப்ஹாப் ஏரா. ஹிப்ஹாப் ஏராவும் மடை திருந்தும் ஒரு ஆல்பம்க்கு முன்னாடி வந்துச்சு. எஸ். லைக் வாவ் ஒரு மாதிரி என்னோட இது தமிழ் எஸ்பெஷலி வந்து நம்ம டாக்டர் பனோட வேர்ஸ் தான் லைக் வந்து லைக் வாவ் என்ன அது. அதுவும் இல்லாம வந்து லைக் எனக்கு வந்து விஷயம்லாம் வெடிக்க பிகாஸ் என் ஸ்கூல்ல படிக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போல. இல்லை என்னோட கூட்டாளி வந்து செம்ம சக்கரசோனிக் ஃபேன், பயங்கர சக்கரசோனிக் ஃபேன். ஹி ஃப்ரெண்ட்லா அவங்க வந்து அவங்கள மீட் பண்ணுவான், விவிஜிகே மீட் பண்றது அந்த மாதிரி இருந்தாங்களா. ஸோ எனக்கு வந்து கதையெல்லாம் சொல்லும் போது எனக்கு வந்து லைக் ஜெல்லஸ் சொல்லும்போது என்னோட ரொம்ப பிரேக் பண்றான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். உன்னை எதிர்க்க ஒருத்தன் வருவான்டா அந்த மாதிரி சபதம் எடுத்தாங்க. எதிர்க்க லைக் ரூமர்ஸ் வருது லைக் தே காட் பீஃப் மேன் லைக் வல்லவன் தே காட் பீஃப் சக்கரசோனிக் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாவா? ஸோ இந்த மாதிரி நடக்க போகுது சீன்ல ரொம்ப நடக்குது அப்படின்னு. ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட மின்னல் வந்து சிடி கடை. சிடி கடைலாம் அங்கே தான் வந்து சிடி கடை யோகிபியோட வல்லவனோட போஸ்டெல்லாம் ஒட்டுறாங்க. சிடி ஆல்பம் வெளியாக போகுது. லைக் நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னா பார்த்துட்டு போகிறது. லைக் வந்து அந்த டைம் வந்து நம்ம பாக்கெட் மணி வந்து நம்ம ஸ்கூலுக்கு காசு கொடுக்குறதா சேவிங்கில் தான் நம்ம காசு. நான் ஆல்பம் சிடி எது வாங்கினா கூட நான் அப்படி தான் வாங்குவேன். யாராச்சும் எனக்கு ஜேசி வாங்கினாலும் ஐ சேவ் மை பாக்கெட் மணிலா. ஆல்பம் வெளியாகுது, இந்த சிடி வாங்கி ஆகணும். இப்போ வேறலாம் பயங்கரமாக வருது, மடை திருந்து வருது, இந்தியன் கேர்ள்ஸ் வருது நினைக்கிறேன். தேர்ட் சிங்கிளா செகண்ட் சிங்கிள் இந்தியன் கேர்ள்ஸ் ஆல்பம் சிடி வாங்கணுன்னே நான் பாக்கெட் மணி சேவ் பண்ணி 25 வெள்ளியா 23 வெள்ளியோ 25 வெள்ளியோ வாங்கின ஆல்பம் தான் அது வல்லவன். ஸோ ஒரு இப்போ நான் ஒரு ரேப் பண்ணுறேன்னா இந்த ஆல்பம் ஒரு தாக்கம் இருக்கலாம். லைக் ஓகே இன்ஸ்பயர் மீ டு பிகம் சம் ரேப்பெல்லாம். இப்போ வந்து இந்த சீடியை எடுத்து போட்டிங்கன்னா வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக தேஞ்சிருக்கும் நிறையா போட்டு தேய விட்டாச்சு கெட்டாச்சு நிறைய. ஏன்னா இந்த ஆல்பத்தில் வந்து லைக் வி கேனாட் லைக் ஒரு பாட்டு தான் ஹிட்னு சொல்ல முடியாது. லைக் நிறைய ஹிட் பாட்டு இருக்கு. ஸோ யா உங்களோட வல்லவனோட நீங்க வந்து வெளியான டைம்ல நீங்க எப்படி என்கவுண்டர் பண்ணீங்க? எனக்கு ஆக்சுவலி வந்து 2 வருஷம் 3 வருஷம் முன்னுக்கே தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. சக்ரசோனிக்லாம் லைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு கர்மாட்டிக் ரைடர்ஸ் கேஆர்சி, அப்போ நம்ம கிராஷ் கேஆர்சி ஸ்டைலோ மன்னர்லாம் வந்துட்டு கர்மாட்டிக் ரைடர்ஸ்க்கு அவங்க வந்துட்டு யோகி கூட தான் இருந்தாங்க அந்த டைம்ல, யோகி பி கூட. அப்போ எனக்கு முன்னையே வந்துட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ரேப் குரூப் இருக்குது, ஒரு சூப்பர் குரூப் ஃபார்ம் ஆகிருக்கு, நீ அதுக்கு வெயிட் பண்ணு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து சக்ரசோனிக்கும் பூமராங்ஸ் தான் போட்டு விளாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு ஃப்ரீ கேஸ் ஆக்சுவலி கொடுத்துட்டாங்க முன்னாடி என்னமோ வருது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வரத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு டாக்டர் பர்லாம் மீட் பண்ணியாச்சு, அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ மற்ற பாட்டு கூட்டாளி அன்பு இதெல்லாம் வந்து போட்டு காட்டினாங்க. ஆனால் ஆல்பம் காட்டவே இல்லை, இந்த பாட்டு எதுவுமே காட்டல. ஸோ ஐ ஹேட் டு வெயிட் அன்டில் வாஸ் ரிலீஸ். ஸோ நம்ம வந்து போஸ்டெல்லாம் ஓடணும் கேர் சென்டரில். ஸோ சொல்றது வந்து அந்த ஹர்வின் எம் சிவா வீடியோ அன்பே என் முகவரி இழந்தேனே பார்வையிலே. அதோட செகண்ட் வெர்ஷன் நான் தானே ப்ரொடியூஸ் பண்ணேன் தளபதியில. ஸோ ஆல்பம் வந்தோன்னு தான் லான்ச்க்கு அப்புறம் தான் அந்த பாட்டை கேட்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹிப்ஹாப் பேரா மழை தெரிஞ்சு மொதல் வாட்டி ஹிப்ஹாப் பேரா கேட்டு நான் பார்க்கும்போதெல்லாம் சொல்லிட்டேன் இந்த பாட்டு சாடின்னு. அது 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்களா ஆல்பம் மணிக்கு? few months before, few months ரேடியோ THRல வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க மேன்.
ஸோ நம்ம அப்பெல்லாம் வந்துட்டு கேசட்ல பாட்டு ஓடுதுன்னா நம்ம பாதி கரெக்டாக அந்த டைம்ல எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது, ஓடும் போது டக்குன்னு போட்டு ரெக்கார்ட் பண்ணிடுறது. டாப் 10 ஓடும் போதே செய்யலாம். டாப் 10 நம்ம வெயிட் பண்ணி செஞ்சோம்னா ஆமா பண்ணலாம். சே நோ டு பைரசி. ஸோ முதல்ல அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸோ அதுதான் மேன் என்ன லைக் நீ சொன்ன மாதிரி தமிழ் ரேப்புக்கு ஈர்த்ததே வந்துட்டு வல்லவன் தான் ஆக்சுவலி டாக்டர் பெர்ன். அதுக்கு முன்னாடி ஈவன் ஐ வாஸ் லிஸ்னிங் டு பூமராங்ஸா இருக்கட்டும், சக்கரசானிக்கா இருக்கட்டும், ஆனால் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக்குனது வாஸ் டாக்டர் பெர்ன். I would agree la, because நான் வந்து அந்த ஏராலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பாட்டு கேட்க மாட்டேன். 2006 I don't listen to Tamil songs. You don't listen to Tamil songs? I don't listen to Tamil songs. Tamil I only listen to English songs. only Hijabgar. இல்ல அப்படி இல்ல. அந்த டைம்ல of course I have heard Boomerang's song la கேட்டிருக்கேன். I even have the CD pun. But இப்படி எனக்கு இந்த access to இந்த மாதிரி songs எனக்கு இப்படி வரும்னா ஸ்கூல் முடிஞ்சிட்டோன்னே அந்த நவம்பர் டிசம்பர் அந்த லீவு டைம்ல நான் வந்து காஜாங்க போவேன், லக்கி ஸ்டார் வீட்டுக்கு போவேன். அங்க போகும்போது அந்த அவங்க வந்து ஃபுல்லா அப்டேட் பண்ணுவாங்க, இந்த வருஷம் என்ன பாட்டுலாம் வெளியா இருக்கு அப்படி இப்படிலாம் போட்டு காமிப்பாக்கலாம். ஸோ அங்கதான் போயிட்டு லைக் ஐ ஹெட் அந்த ரேபிட்டோட அந்த கெட்டார்த் ஆல்பம்லாம் அங்கதான் கேட்டேன். அந்த ரூம்ல எனக்கு தெரியல காஜாங் ராயால அந்த ரூம் எனக்கு எப்படி நினைப்பிருக்காங்க, அந்த ரூம்ல தான் உட்காந்து எல்லாம் மேக்கப் போகலாம். முதல் வல்லவன் ஆல்பம் கேட்குறோம். அந்த டைம்ல வந்து Manibai is another cousin of mine. Manibai, me, Lucky Star, we are driving around Kajang la, Metro Kajang அங்கெல்லாம் மெட்ரோ பாயிண்ட் அந்த எல்லாம் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ப்ளே பண்றாங்க. ப்ளே பண்றோன்னா மொதல் பாட்டே வந்து ஹிப்ஹாப் வராதானே ஆல்பம்ல. So the way it starts, you know, what the fuck is this immediate, because நான் வந்து அந்த டைம்ல வந்து I listen to Aftermath ஓட லேபிள், அவங்களோட ஸ்டாஃப்ஸ் lot, so Dr. Dre, Eminem அந்த மாதிரி ஸ்டாஃப்லாம். ஸோ டாக்டர் ட்ரேயோட ப்ரொடக்ஷன் சென்ஸ்லாம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. Then when I start hearing this, I was like, yeah, not bad. I mean, கொஞ்சம் கம்பாக தான் இருக்கு. லைக் பூமராங்ஸ் கேட்கும் போது எனக்கு என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னா, லைக் ஓகே சில சாங்ஸ் நல்லா இருக்கு, பட் அது மெலோடிக், அது மெலோடிக்கான ஸ்டஃப்ஸ் யூனோ. ஸோ அது ஆல்மோஸ்ட் லைக் ஓகே அதோட ப்ரொடக்ஷன் சென்ஸ் மெலோடிக், ஸோ அது ஈஸி. அந்த மெலடி பிடிக்கிறோம் அப்படி ஓகே கேட்டுடலாம். பட் இது வந்து பியூர்லி எல்லாமே ஹிப்ஹாப், செம்ம ஹிப்ஹாப் சென்டிங் இருந்துச்சு. எல்லாமே ஹெவி பீட்ஸுங்க, அண்ட் தே ஆர் ரேப்பிங். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹாஃப் த திங்ஸ் யூ ஆர் சேயிங், யூ நோ. ஐ அம் லிஸ்னிங் டு இட் அண்ட் லைக் வா. ஸோ அந்த ஹோல் கார் ரைட், லைக் ரிமெம்பர் the car ride, just driving around Kajang trying to do stuffs, because on the time now I think I'm like around going to Form 4, going to be Form 5 on the gap la, and Lucky Star is waiting for SPM results. I mean SPM la முடிச்சிட்டு SPM result வெயிட் பண்றாங்க. மணிபாய் ஸ்கூல் முடிச்சிட்டாங்க, காலேஜ் போயிட்டு இருக்காங்க, I think so. And yeah, these three cousins, we are just listening to this album கேட்கும்போது எனக்கு மைண்ட் ப்ளோன் தான் சொல்ல முடியும்ல, பிகாஸ் எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. எனக்கு யோகி பி தெரியும் ஆஃப்கோர்ஸ், ஏன்னா யோகி பி இஸ் ஒன் ஆஃப் தோஸ் rappers that had billboards and all, like Coca-Cola billboardsலாம் இருப்பாங்க, மணியோட. ஸோ Coca-Cola billboardலாம் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரியும் யோகி பி என்னது Poetic Emo ஏரால memang தெரியும்ல அந்த பாட்டு என்னது To be a player songலாம் memang hits.tv எல்லாம் மியூசிக்லாம் தெரிக்க விடுவாங்க, you know. So I memang kenal Yogi B lah, but then when I hear that this new side of him, I was like, oh shit, okay. So the album கேக்கும்போது I was a bit blown away lah, like for a guy who listens to English songs predominantly, Eminem, 50 Cent, இந்த மாதிரி கட்டுட்டு இங்க கேட்கும் போது வந்து எனக்கு அந்த டிரான்சிஷன் வந்து எனக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணல. இது நம்ம கம்ப்ளீட்டா வேற கேட்குறோம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணல. அதே ஹிப்ஹாப் தான் கேட்குறோம், லைக் அந்த குவாலிட்டி whatever, அந்த ஒண்ணுமே ட்ராப் ஃபீல் பண்ணல. பட் த திங் தட் ஐ எனக்கு கூட ரிமெம்பர் பண்ண முடியும், ரொம்ப விவிடா ரிமெம்பர் பண்ற விஷயம் என்னதுன்னா, நோ ஸ்கிப்பபிள் மூமெண்ட்ஸ் இந்த ஆல்பம். You know, there's no skippable moments. Like நான் வந்து 50 Cent Massacreலாம் இருக்கும்போது சில பாட்டெல்லாம் ஸ்கிப்லாம் பண்ணுவேன். But in the album I don't skip anything lah. Like every song was like I felt like wish நான் go through பண்ண போறீங்களா? மேபி நான் போய் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸ்கிட் வந்து ஸ்கிப் பண்ணுவீங்களா? இல்ல ஸ்கிட் நம்ம ஸ்கிட் நாங்க பண்ணலாம். என்னன்னா இப்ப வந்து நம்ம அந்த ஆல்பம் ஏரா, சிடி அந்த ஏரா இல்ல, எல்லாம் நம்ம ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி ஆன்லைன்ல கேட்குறோம், யூடியூப்ல.
ஏய் 1 செகண்ட், என்ன நீங்க அவரை ஸ்கிப் பண்ணிட்டீங்க? நம்ம அப்படியே ரொம்ப ஆல்பம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சேம்லா, கைண்ட் ஆஃப் சிமிலர்லா, சேம் ஹவுஸ். ஆனா அவங்க வயசுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். என்னோட வயசு என்ன கேட்டீங்கன்னா, நான் டைரக்டா சொல்லணும்னா பாட்டு கேட்டோடனே நான் வந்துட்டு அந்த பீட் அதெல்லாம் கேட்கல. நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆனதே வந்து தமிழ் அண்ட் தமிழ். அப்புறம் வந்துட்டு அவங்க எவ்வளவு கிளியரா அதை, ஏன்னா அந்த ஒரு கமெண்ட் அந்த டைம்ல வந்து அந்த கமெண்ட் இருக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன மலேசியா பாட்டு ஒண்ணுமே கேட்கல, என்ன பாடுறானே வழங்கல அப்படிலான்னு வைங்க. ஸோ இது வந்துட்டு என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, இதா கேளுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த மாதிரியான விஷயமா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு மெயினா தமிழ் மேல ஒரு ஆர்வம் வந்தது, தமிழ் ஸ்கூல் படிக்கல, தமிழ் மேல ஆர்வம் வந்தது வந்து 100% அந்த ஆல்பம்ல இல்ல டாக்டர் பன் வேர்ஸ், டாக்டர் பன் எப்படி அந்த அந்த கிளாரிட்டியோட ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, அதனாலதான் மெயினா நான் சொல்லுவேன். ஸோ நான் பீட் அந்த டைம் வயசு நான் குறவு தானே. ஸோ பீட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எனக்கு கேட்க வெரி இம்ப்ரெஷனபிளான ஒரு டைம்லா. ஸோ மெயினா எனக்கு கேட்டது வந்துட்டு அதுதான். அப்படிதான் ஏன்னா நீங்க வேற பெர்ஸ்பெக்டிவ், நீங்க வந்து உங்களுக்கு ஆல்பம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும்னு சொல்றீங்க. நீங்க வந்து நீயா வரும்போது சிமிலர், நான் வந்து ஆல்பம் வந்ததே தெரியாது until I go to my cousin's house November December. இப்போ வரைக்கும் ஆல்பம் வெளியே வந்ததே தெரியாது. நம்ம பென் வேற நாடு, he's from Botswana. என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க? நான் வந்து தமிழ் பேசுறாங்க. மைக் தமிழ் எங்கெங்கெல்லாம் வளர்ந்துருக்கு, தமிழ் எங்கெங்கெல்லாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த வல்லவன் ஆல்பம் எப்ப தெரியும், எப்படி தெரிய வந்துச்சு? ஓகே, எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஏர்லியா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி குரூப் 3 பேர், ஒரு 3 பேர் தமிழவங்க, தமிழ்ல பாடுறாங்க, ரேப் பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த டைம்ல அந்த ஆல்பம் வெளிய. அப்ப வந்து நான் ஃப்ரம் 15 வயசு, 15 years old. 15 years old you got to know this? Yes, exactly. Who told you this? Which I will tell you on this. Right. இப்போ எனக்கு கிளிக் ஆகுதுயா, இப்பதான் எனக்கு கிளிக் ஆகுது. Oh my god. So form 3 okay. So what happened was, நம்ம சொன்னாங்க இந்த மாதிரி 3 பேர் தமிழவங்கள இந்த மாதிரி யோகி பீன்னு ஒரு லீட் பண்ணி ஒரு குரூப் 3 பேர் தமிழவங்க வந்து ரேப் பண்றாங்க. என்ன காது என்ன குசு குசு, அங்க என்ன குசு குசு? எஸ் கரெக்ட். சோ வந்து அங்க குசு குசு எக்ஸாக்ட்லி. சோ நீங்க பேசுங்க. ஓகே சோ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து அப்போ வந்து வியூவர்ஸ் எஸ் நீரோல ஒன்றுமே இல்லை. பேசிக்கலி என்னதுன்னா அது ஆல் சேம் டவுன், சேம் ஏரியால, சேம் ஏரியா அவங்க நினச்சிவாங்க இல்லை சேம் ஏரியாலா, சேம் ஏரியா. ஸோ வந்து இந்த மாதிரி ஓகே சரி இந்த மாதிரி இருக்காங்க 3 பேர் தமிழில் ரேப் பண்ண போகிறாங்க. ஸோ நானும் ஃப்ரெண்டை வந்து ஒரு ஜோக் மாதிரி ஆக்கிக்கிட்டு ஸோ நோலா இஸ் நோ கண்ட மேக் இட்லான்னு சொல்லிட்டு அப்படின்னு இருந்தோம். Then one fine day when I saw the album is out, I was quite shocked. See, of course, hey, something happening, you know. ஸோ அது வரையும் வந்து அந்த பாபு ஷாப்ல அந்த ஒரு பாட்டு செய்வாரு, அது ஒரு நல்ல மகாராஜா. ஸோ அது வந்து நம்ம தமிழ் கல்ச்சரோடய அப்படி எடுத்து மியூசிக் செஞ்சு, அதுதான் முதல் தடவை எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. Then I was, in fact, I was listening to the song most of the time. Nice. How did Ratnam react to this? Ratnam, of the guy who make fun of it was Ratnam la, of course la. Ratnam is our bandmate. So வந்து ஏன்னா அந்த சப்ஜெக்ட் நடக்கும்போது அவர் அங்கே இருந்தார். ஸோ அவர் இது கேட்டார். 3 பேருங்க இந்தியன்ஸ் வந்து தமிழில் ரேப் பண்ண போகிறாங்கன்னா அவங்களும் கேட்டாங்க, சிரிச்சாங்களா? எப்படி சிரிச்சாங்க நோலான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டாரு. ஆனால் கடைசியில் நான் கண்ணு முன்னுக்கு பார்க்கும்போது பிகாஸ் எனக்கு அந்த டைம்ல வந்து எனக்கு அவ்வளோ இம்ப்ரெஷன் இல்லை அந்த தமிழ் இண்டிபெண்டன்ட் சீன். ஏன்னா ஆனஸ்டாகவே இருக்கலாம்ல, அதுக்கு முன்னுக்கு வந்து வர தமிழ் மியூசிக்லாம் எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கும். ஏன் எம்பாரசிங்காக இருக்கும்னா மேபி பிகாஸ் எனக்கு அந்த ஜான்ரா மேபி பிடிக்காது அப்படின்னு கூட இருக்கலாம்ல. பிகாஸ் we had this rock, extreme rock era, mental we had that Kashmir Stone and all that. That's okay, that's cool. Keys வந்து அது என்ன சொல்றது, அது என்ன மியூசிக் சொல்றது, சம்பா ராக். Of course we had Samba rock era.
எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த ஏரால. அண்ட் தென் வி ஆல்சோ ஹேட் திஸ் அதர் மியூசிக், என்ன சொல்றது, கொஞ்சம் ஈஸி. நம்ம இளங்கோ அந்த அது நான் கம்ப்ளீட் லயன் பண்றதே மாட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் அதே இல்ல இந்த ஹோல் லைக் எமர்ஜென்சி அது என்ன சொல்லுவாங்க, அது நம்மளோட பாய் பேண்ட் மேன் அவங்கலாம். எமர்ஜென்சி நோ என்ட்ரி. எஸ், Indian soul music. They were boy bands man, like Backstreet Boys அந்த மாதிரி ஒரு Backstreet Boys கூட கம்பேர் பண்ணாதீங்க. நம்மளுக்கு அவ்வளவுதான் இருந்துச்சு, இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியும். அப்படி சொல்றேன்னா அட்லீஸ்ட் Backstreet Boys எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னா லயன் பண்ண முடியும், ஏன்னா அவங்களோட ஜான்ரா வந்து ஹிப்ஹாப் குள்ள வராங்க. பட் இவங்கலாம் வந்து ஹிப்ஹாப்லாம் இல்ல, பிகாஸ் வேற என்னமோ லைக் அது ஒரு மாதிரி டான்ஸ், அது ஒரு வேற மாதிரி செய்வாங்க. எனக்கு அது கம்ப்ளீட்லி இல்ல. அண்ட் திடீர்னு இந்த ஏரா ஆஃப் ஹிப்ஹாப் அட் ஃபர்ஸ்ட் வரும்போது எனக்கு அவ்வளவு பிடிக்கல. பட் திடீர்னு பார்த்தா இது ஒரு ரெவல்யூஷன்ல, இது அப்படியே சவுண்ட் அப்படி மாத்திருச்சு. அப்படியே அதோட ப்ரொடக்ஷன் எல்லாமே லைக் கம்ப்ளீட்லி வந்து செட் பண்ணிட்டாங்க. வேற இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். இன்டர்நேஷனலி லைக் வந்து லைக் தமிழ்நாட்டுக்குலாம் லைக் இப்போ உலக புறாலாம், தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம். ஐ மீன் டயஸ்போரா இந்தியன்ஸ் எல்லாருமே கனெக்ட் பண்ணாங்க. அண்ட் தி திங் அபௌட் திஸ் தட் எனக்கு ஷாக் ஆனிச்சு என்னதுன்னா, லைக் ஐ ரிமெம்பர் தே ஹேட் a website. I think they had like a Vallavan website. Yes, correct. Had a Vallavan website where they'll update like iblo album வித்திருக்கு, iblo album வித்திருக்கு அப்படினு. And then they posted like, oh, we sold 10,000 copies அப்படினு. Like அந்த டைம்ல like Yeah, I think they have sold more than 10,000. அது like one of the earliest. அதுக்கப்புறம் I think they stopped updating code because they became too busy going India and all that already. But like அது பார்க்கணும் like, oh okay, இன்னமும் நடக்குது, சீன் கிரியேட் ஆகுது. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா when we see like Malay hip hop or English hip hop, some life இருந்துச்சு மலேசியால. Like we look at Two Fats music video, you had like KRU அது நின்னுக்கலாம் இன்னும் கொஞ்சம் எல்லாம். பட் இங்க ரஃபேஜோட மியூசிக் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அது பாய் பேண்ட், அது பாய் பேண்ட். and then VE yeah. So இவங்களோடலாம் பார்க்கும்போது வந்து அது ஒரு சர்டன் குவாலிட்டி இருக்கும், ஒரு சர்டன் ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கும்ல. ஐ திங்க் தட்ஸ் த பெட்டர் வேர்ட், நாட் குவாலிட்டி, ப்ரொடக்ஷன் வேல்யூல. அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ தமிழுக்கு வரும்போது இதுலதான், இந்த ஆல்பத்துல தான் நான் தடவை அதோட பார்ல பார்த்தேன்ல, அந்த பார்ல பார்த்தேன் யூனோ. அண்ட் அது பார்க்கும்போது லைக் ஓகே, ஸோ அந்த ரெவல்யூஷன் நம்ம தமிழுக்கும் வருது அப்படின்னு நம்பிக்கை ஃபீல் பண்ண ஒரு காலம். நம்பிக்கை எனக்கு கூட இல்லை, ஏன்னா செம்ம லெஸ்ஸான வெரி யங், ரொம்ப யோசிக்கிறதவன் இல்லை. ஓ அது வந்துருச்சு இங்க, நம்மளுக்கும் இங்க ஆரம்பிக்குது. பார்த்தோன்னே அந்த இம்ப்ரெஷன் மேன், லைக் ஈவன் தோ நம்ம சக்ராசோனிக்லாம் இருந்தாலும் இதோட எஸ்தெட்டிக்ஸ், ஆல்பம் கவரே வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஆல்பம் கவர் அந்த மாதிரி இருந்துச்சு. That's the thing lah, they did everything proper. They did everything proper. அதோட மெசேஜிங், பிராண்டிங்ல இருந்து எல்லாமே செம்ம கிளியரா இருக்கு. லைக் we clearly knew. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஃபேஸ் காமிப்பாங்க, ஆனா கிளியரா இருக்காது. லைக் மூஞ்சி மறைச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் என்னோட டார்க் ஆல்பம் கவர்ஸ், பிளாக் நிறைய டாமினன்ட் பாருங்க. அது ஆல்பம் கவர் பாருங்க, எக்ஸ்ட்ரீம்லி கிளியர் அண்ட் யூ கெட் டு see them. So I believe that was two persons vision, Yogi B and Mogidan. It's definitely Yogi would contribution கூட இருக்கலாம், because அது poetic ammo-ல இருந்து அவர் learn பண்ண நிறைய lessons அப்படியே கொண்டாந்த ஒரு விஷயம்லாம். அந்த பாட்காஸ்ட் பிரசிடென்ட் அந்த பாட்காஸ்ட் பேசிட்டாங்க. He told what is the success of this artwork and this marketing because of the poetic demo பண்ண exactly same thing அவங்க தான் நான் யூஸ் பண்ணேன் because I want this to come out like this. Which makes sense lah, ஏன்னா அவங்க poetic ammo-ல செஞ்சு அப்படியே A to Z இங்க அப்ளை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. And poetic ammo is a successful brand தான் அது. So அது memang visible ஆனிச்சு. And it did not to say it changed Tamil hip hop, it established Tamil hip hop. It established, yes. Because before that Chakrasonic did do before that and their stuff was good. இப்ப நான் உட்காந்து ரீவிசிட் பண்ணி கேட்கும்போது மேமாங் பொன் நல்லா இருந்துச்சு. பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டிட்டாச்சா இருக்கும், அது ஹிப்ஹாப்பா இருக்கும், பட் நாட் தமிழ் ஹிப்ஹாப்பா இருக்காது. That's what I felt. It's extremely hip hop, but it didn't sound like Tamil hip hop, the production sense. But இது கேட்கும்போது it sounded like Tamil hip hop. It was crafted for us. Yeah, so இது கேட்கும்போது லைக் தமிழ் ஹிப்ஹாப் இப்படி இருக்கலாம்ல, இதுதான் தமிழ் ஹிப்ஹாப் அப்படின்னு. நாட் டு சே அவங்க வந்து தபலாலாம் பயிச்சாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் சம்திங் ஹி டிட், ஜஸ்ட் சிம்பிளா இருந்துச்சு, பட் இட் மேட் சென்ஸ். ஓ தமிழ் ஹிப்ஹாப் இப்படி இருக்கும் அப்படின்னு. The production of the album was such. So இது மேமாங் it's a notch above lah. அந்த டைம்ல மாப் பண்ண சொன்ன மாதிரி, ஆசாமி சொன்ன மாதிரி லைக்
ஸ்டைலோ அண்ணன் க்ரஷ் அண்ணெல்லாம் ஒன்றா இருந்தாங்களே. ஸோ அப்போ அந்த ரெக்கார்டிங் ஸ்டாஃபில் நடக்கும்போது நம்ம ஸ்டைலோ அண்ணன் ஷேர் பண்ணியிருக்கீங்களா ஸ்டாரிலாம் லைக் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு. ஸோ யோகி அண்ணன் வந்து உட்காந்தாங்கன்னா லைக் அவங்க இப்படி தான் கேட்பாகலாம். லைக் மிக்சிங் ஓடும்போது லைக் ஒரு காதில் தான் லைக் ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாகலாம். கேட்டுட்டு அந்த மாதிரி வேலை ஓட்டுவாங்க. லைக் போனாங்களாம் லைக் 8 hours 9 hours. ஸோ அந்த மாதிரி தான் வேலை ஓடுமா லைக். ஸோ இந்த ப்ராஜெக்டுக்காக எவ்வளோ லைக் எஃபர்ட் போட்டு செஞ்சுருக்கீங்களா லைக் டேம் குட். ஃபார் ஷுவர் நிறைய இன்செக்யூரிட்டிஸாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னோ. ஏன்னா இது தமிழில் செய்கிறோம் அண்ட் ஹீ இஸ் ரெடி ஹேட் சக்ஸஸ் இன் டூயிங் இங்கிலீஷ் ஸ்டாஃப்ஸ். அதை விட்டுட்டு இப்போ தமிழுக்கு வரும்போது ஆஃப்கோர்ஸ் நிறைய கொஸ்டின் மார்க் இருக்கும் அண்ட் நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும்ல. ஸோ அதை ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தெரில அவங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில அந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணும் போதெல்லாம். பட் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம் which அது வந்து would have translated to those 8 hours or in spending so many hours trying to craft that sound. ஏன்னா இப்போ நம்ம ஒரு தமிழ் ஆல்பம் செய்ய போறோம்னா இப்போ நம்ம வந்து ஓகே வல்லவன் மாதிரி செய்யலாம் அப்படின்னு நம்ம உட்காரலாம். அவங்க என்னத்தை வச்சு உட்காந்துருப்பாங்க அந்த டைம்ல ஏனோ இப்போ நம்ம என்னத்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு என்னத்த உட்காந்துருப்பாங்க. ஐ மீன் இப்போ நிறைய பேர் சொல்றாங்க பேட்டா ரேப்லாம் அப்படின்னு சொல்றாங்க. பேட்டா ரேப்க்கும் இதுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு ஏனோ. பேட்டா ரேப்லாம் அடிச்சு உட்காந்துருந்தாங்கன்னா இந்த ஆல்பம் வந்திருக்காது ஏனோ. it would have been something else. I would say Petta Rap was not the first Tamil rap song. நீங்களா சொல்ல போறீங்களா ஏதாவது? இல்ல அடுத்த நாள் நாயகர்கள் யாராவது ஒரு ஆள் சொல்ல போனா வல்லவன் ஒரிஜினல் வல்லவன் போயிட்டு கேம் வல்லவன் அதுதான். that was the first proper Tamil rap song. It's a nice day to be alive. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் தமிழ் ரேப் சாங். அதெல்லாம் வந்து ரேப்ன்ற எலமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் ஒரு தமிழ் பாட்டிலேயே தவிர வந்துட்டு அது ஒரு அது கூட நான் என்ன சொல்ல ஃபீல் பண்ணுவேன். அது கூட கேட்கறதுக்கு ஹிப்ஹாப் சாங் மாதிரி இருக்கு. தமிழ் ஹிப்ஹாப் மாதிரி இல்ல எனக்கு எனக்கு கேட்கும் போதெல்லாம். ஆஃப்கோர்ஸ் அதுல வந்து அந்த அலாப் விஷயம் அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ சீம்லெஸ்ஸா ஃபீல் பண்ணல. இட்ஸ் நைஸ் பட் இதுல வந்து ஏதோ இருக்கு சம்திங் 5 பாட்டு இருக்கு which is intro includeல. ஸோ இன்ட்ரோ அவுட்ரோ 15 wives யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம பேர் வச்சிருக்கோம் ஒரு பேண்ட் மியூசிக் செய்யறதுக்கு நம்ம குரூப் பேர் வந்து 15 wives வச்சுக்கலாமா அப்படின்னு. நைஸ். இது 5 பாட்டு இருக்கனால இது நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு ஏதோ சிக்னல் கொடுக்குது 15 wives. டாப் 3 உங்களை சூஸ் பண்ணுவீங்களா இந்த பாட்டு? டாப் 3 பென் நீங்க? நான் வந்து அந்த அந்த முடிவெட்டுற கடை என்ன கடை? டோபி கடை. ஓகே மடி சொல்லுங்க. மடி இல்ல ப்ரோ தப்பா சொல்றீங்க. மடி திறந்துனா மடை தெரிந்து. ஓகே சரி விட்டுறோம். ஓகே ஒன்னு 2 பாட்டு இன்னும் 2 பாட்டு மடை திறந்து 2.0 மடை திறந்து 3.0 அந்த இந்தியன் கேர்ள்ஸ். Indian girls. another one more is the மைக்ல பேசுங்க. another one more வந்து the one that he said just now. What song? What song is it? Just now you saying? You saying the song. Hip hop வேற. Hip hop வேற. ஓ தெரியுமா? நீரோ உங்களுக்கு மேன் Hip hop era is definitely okay. ஏன்னா அது that's the first song I heard from the album. So when I heard it I was like god damn. யுனானிமஸா சொல்லிடுவோம் எல்லாம் ஹிப் ஹாப் era தான். மத்த 2 பாட்டு மட்டும் மத்த சொல்லிடுவோம். Hip hop era is memang is gempa lah. எனக்கு I don't like the song that he likes Madi Therindhu. I like ablo not to say it's not my top 3. Because I'm a very hip hop guy, so I didn't like the melody stuff. So I like Kama Sutra actually. Hey, I like Kama Sutra. There's a song called Kama Sutra. Yeah bro. All right. We played it after the podcast. All right. Yeah, I like Kama Sutra. My playlist bro. I like Kama playlist Sutra. bro. Third one I would say the beef song lah. வலி ஓகே வழி தேடுது. ஜி உங்களுக்கு இத போய் ரிவர்ஸ்ல கேளுங்க உங்களுக்கு பண்ணி கேட்டேன் நானே கேட்டேன் ரிவர்ஸ்ல டிசப்பாயிண்ட் ஆயிட்டலாம். ஆமா அது ஹூக்லா கேளா. நான் வந்துட்டு மடை திறந்து ஆக்சுவலி எல்லாம் டாப் 3 என்னால முடியல, வாய்ப்பே இல்லை. டாப் 3 எல்லாமே எனக்கு ஈக்குவலா பிடிக்கும். ஈக்குவலா இந்த பாட்டு கூட சாவடியா இருக்குமே.
பெண்ணே என் மனதில் காயம். yes, that's செமையா இருக்கும். செம்ம பாட்டு அது. யகா யகா யோ யாரு சின்ன பிள்ளையா சிவ சிவ என்றே. அதே யோகி பி வர்சஸ் செம்ம. அது அந்த பாட்டுல சாவடியா இருக்கும். எல்லா பாட்டும் எனக்கு hip hop era is memang it's a standout song in that lah. It's a standout song lah. அண்டி முடியல தூக்கிக்குமா. அதுவும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் லைக் ஒரு வாவ் ஃபேக்டர் லைக் முத வாட்டி கேட்டோன்னே So it is strong. Charity start and this strong the sample and Big shout out to Bhavani. Big shout out to Bhavani and also Prem. தானே அது பேரு ஷவுட் அவுட் பண்ணுவாங்கல்ல அந்த அலா பாடுறது. பிரேமா Sing it Bhavani. sing it Bhavani. ஸோ முன்னெல்லாம் வந்து லைக் ஆல்பம் கவர்லாம் அந்த மாதிரி வரும். experience அந்த experience செமையா இருக்கும். இன்லி ஏன்னா இன்லேல வந்து எல்லாம் கிரெடிட்டும் போடுவாங்க லைக் யார் அந்த பாட்டுக்கு வேலை செஞ்சிருக்கா பார்க்கும் போதெல்லாம் லைக் ஒரு ஓ இவங்க வேலை செஞ்சிருக்காங்களா அவங்க வேலை செஞ்சிருக்காங்களா தோணும். டிஜே ஃபாஸ் வந்து இந்த ஆல்பத்தை வேலை செஞ்சிருக்காங்க தெரியும் தானே. scratch lah kan. நம்ம மோகி அண்ணன் இருக்காங்க. மோகி அண்ணன் தான் scratch dia sedap. வயலின் Because இது நான் notice பண்ணிருக்கல something like scratch கூட dia takkan sedap sangat. Like அது ஒழுங்கா உட்காராத மாதிரி இருக்கும், ஒழுங்கான சாம்பிள் தராத மாதிரி இருக்கும். பட் இதுல எல்லாமே let's talk about வழி தேடுது. வழி தேடு. கண்டிப்பா அது ஒன் ஆஃப் மை டாப் 3ல. ஓகே டாப் 3ல definitely my top 3 lah. ஏன்னா அது cultural moment. எஸ் அது எல்லாருமே like ஆமா வச்சு போய் கேட்டாங்க என்ன இது லைக் என்ன வாயின் மடியில் தவளும் பொழுது எல்லாம் குழந்தைகளும் நல்ல குழந்தைகள். அந்த பீப் சாங் கேட்டிங்களா அந்த வழி தேடுது ஆல்பத்துல. வெள்ளி தெரியலங்க. நேத்து முளைச்ச காலம். அது ஒரு 6 minute சாங். Yeah. 6 minute சாங் எல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டே பாரும் லைக் பாஸ் சாங். அது ரொம்ப என்ன அவங்க ஆமா. அந்த வரிகள் சொன்னது என்னதான் டான்ஸ் ஆனாலும் என்னதான் டான்ஸ் ஆடும் சாவுக்கு நீ ஆட முடியுமா? ராய் விடுமா. ஸோ இது ஒரு லைக் இந்த நம்ம சீனுக்கு தமிழ் ஹிப்ஹாப் சீனுக்கு வந்து லைக் நம்மளுக்கு ஓ இந்த மாதிரி நடக்குமா லைக் It's the best beef in Tamil lah because it both of them pun like they were in the same caliber like to reply to each other lah. நிறைய பீஃப் இருக்கு நம்மளாம் கேட்டிருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்ச கைங்கெல்லாம் பண்ணுவோம். என்னத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. This is not that. கண்டிப்பா வந்து நம்ம இத்தனை வருஷம் கடந்து வந்திருக்கோம். கண்டிப்பா நிறைய அந்த பீஃப்ஸ் சாங்லாம் வெளியா இருக்கு லைக் கண்டிப்பா நிறைய கேட்டிருக்கோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு அடிக்க எந்த பாட்டும் இல்லைன்னு லைக் ஏதோ இந்த மாதிரி பீஃப் சாங்னா நான் தமிழ் ஹிப்ஹாப்ல தமிழ் ரேப்ல வழி தேடுறத வந்து பீட் பண்ணல அப்படின்னு. ஏன்னா அதுல நிறைய கதைகள் இருக்கு. அந்த பீஃப் சாங் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உள்ளுக்கு நிறைய கதைகள் இருக்கு. அதெல்லாம் தான் வந்து இவங்க பாட்டை ஆக்கியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பாட்டை இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ஹலோ அதுல யோகி பேண்ட சொல்லியிருப்பாங்க brought you to Adidas and you asked for bananas used to pitch him it's called bandanas. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு கதை இருக்கும்ல. அவங்க சும்மாலாம் எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு கதைகள்லாம் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு அந்த இந்த பாட்டு அதான் என்ன சொல்லுவேன்னா இந்த பாட்டும் இந்த ஹோல் ஆல்பமும் பக்கத்துல வச்சீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் சொல்லுவேன். இந்த ஒரு பாட்டு இஸ் ஈக்குவல் டு த ஹோல் ஆல்பம் சொல்லுவேன் இந்த சாங். And they didn't make it like ஒரு 3 minutes or something commercial ஆக்கணும் அந்த மாதிரிலாம் பிளான் இல்ல. நம்ம கொட்டி தீக்க போறோம் ஃபுல்ல அந்த அரேஞ்ச்மென்ட்டும் எஸ் கடைசியா நடக்கிறது இந்த சங்கு ஆனா Eminem lah, that's Eminem influence. அதான் அதில் தானே கேட்பாங்க ஸ்டான். பட் அவங்களும் ரிப்ளை கொடுத்தாங்க சக்கரா சொன்னீங்க அந்த சைடு லைக் அவங்க அடுத்த வர ஆல்பத்தில் தானே செஞ்சாங்க சக்கரா சொன்னீங்க. ஆமா அவங்களும் பட் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீஃப் பெஸ்ட் பீஃப் சாங்லாம். அந்த era வந்து ஆக்சுவலி memang ஒரு இட்ஸ் த பெஸ்ட் era ஃபார் தமிழ் ஹிப்ஹாப் lah. அந்த ஏராவை இன்னும் டச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஐ ஃபீல் லைக் அந்த 2010 era 2010க்கு மேல வந்து பொல்யூட்டட் ஆயிடுச்சு தண்ணிக்குள்ள வந்து லைக் அந்த 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 என்ன சொல்லுவாங்க நிறைய கலப்படம் நடந்துருச்சுன்னு நான் ஃபீல் பண்ணலாம் அந்த ஹிப்ஹாப்க்கு. It became a little bit as I would like to use the term gila munya.
you know. அந்த டைம்ல வந்து ஹிப் ஹாப் வாஸ் தமிழ் ஹிப் ஹாப் பியூரா. I'm not going to say ஓ தமிழ் ஹிப் ஹாப்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. I mean of course எல்லா டைப் ஆஃப் மியூசிக்கும் வந்து will go through some type of evolution, you know. Yes. will go through some type of evolution. But எனக்கு அந்த evolution போன விதம் பிடிக்கல நான் ஃபீல் பண்றேன்ல, because it went from a very organic sounding hip hop to like production wise கூட வெச்சுக்குமே. If you listen to this, you can hear a lot of instrumentations that are, I mean, I'm not the kind of guy who says oh live instrumentation அந்த மாதிரிலாம் இல்ல, but you can hear there's certain organic sense to it. When you listen to it you feel like oh this is hip hop அப்படின்னு. Then after that I felt like a lot of synth sound started coming into it, and the whole I didn't like it, man. I just didn't like it. That loudness, நிறைய sawtooth synths, நிறைய screaming. இதுல very less screaming, you know, like screaming and like it's the voice tone la pathina ஒரு certain level of energy, man. அதுக்கப்புறம் it just became too wild for me. It became too wild for me. But even though என்னோட favorite hip hop musician வரும்போது he came from the next era தான். Psycho Mantra la, he came from the next era தான். But this era is unbeatable la for me la when it comes to the sound, sonic wise la. Yeah. Spoke about that just now. இது அந்த பாட்டை தவிர்த்து வேற என்ன பாட்டு நீங்க சொல்லுங்க. எந்த பாட்டு வந்து Indian Girl, it really literally அதோட I think அதோட பிராண்ட் இருக்கு பாத்தீங்களா, எனக்கு அந்த பாட்டு அவ்வளவு பிடிக்காது. நான் ஆனஸ்டாவே இருந்துக்கலாம். எனக்கு அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு புரியுது ஏன் செஞ்சாங்க அப்படின்னு. பட் எனக்கு அது வந்து இந்த பாட்டுக்கு என்ன பாட்டு ஓடுது திடீர்னு, என்ன பாட்டு அது? சாமி பாட்டு. சாமி பாட்டு கண்ணில் போட்டு ஜான்சினா வந்துட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு. திடீர்னு ஒரு பாட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, அதான் பயந்துட்டோம்லாம் கொஞ்ச நேரத்துக்கு. ஃபோன் அடிக்குது பாருங்க, ஜான்சினா சக்குன்னு தப்பா பேசிட்டீங்க. இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்கிறாரு அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு வந்து லிட்டில் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா லைக் because the branding Indian girls and stuff la can like everyone started listening to it in Europe. All I'm sure that song is like it's like a major thing. And I feel அந்த பாட்டு kind of inspired like a whole different generation to start making song very respectfully about Tamil girls. Like எல்லா ரேப்பரும் இந்தியன் கேர்ள் மாதிரி ஒரு பாட்டு செய்ய ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்ல. எல்லாருமே செஞ்சிருக்காங்களா ஒரு இந்தியன் கேர்ள் அப்படின்னு பாட்டு, இடுப்பு அடுப்பு அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாருமே செஞ்சிருக்காங்க. யாரு என்ன பாட்டுல அது? என்ன இந்தியன் கேர்ள்ஸ் பாட்டுல? ஆமா அது நான் வேலை செஞ்சேன்னு இல்ல, நீங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்க? ஆமா ஒரு மியூசிக். ஆனா இடுப்பு அடுப்பு அப்படின்னு பாட்டு லைக் எல்லாருமே இடுப்பு அடுப்பு ரைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் ஆஃப் இந்தியன் கேர்ள்ஸ்லாம். தப்பா சொல்லல, ஏன்னா அந்த ரைம் ஸ்கீம் அது முன்னாடி நான் கேட்டதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் நான் எல்லா ஆல்பத்திலயும் கேட்டிருக்கேன் அந்த மாதிரியான இந்தியன் கேர்ள்ஸ் இடுப்பு அடுப்பு இந்தியன் கேர்ள்ஸ் அந்த ஃப்ளேவர்லயும் அந்த பாட்டு வந்து அதை பீட் பண்ற அளவுக்கு இருக்குன்னா டாக்டர் பன் செஞ்சப்ப தமிழச்சி மாஸ்டாக்கி அந்த பாட்டு வந்துட்டு நான் சொல்லுவேன். ஆனா அந்த ஆல்பம் வந்திருந்துச்சுன்னா மாறி இருக்குமோ. இந்த ஆல்பம் சொல்லி அது ஃபியூ சிங்கிள்ஸ் தானே வெளிய வந்துச்சு. அது ரெண்டு பாட்டு ஆதி திராவிடனும் தமிழச்சி செம்ம. ஆக்சுவலி ஐ திங்க் மேபி அந்த ஏராவோட கர்ஸ் இஸ் அந்த ஏரா பத்தி நம்ம ஸ்பெஷலா பேசுறது விஷயம் தான் அந்த ஏராவோட கர்ஸ் நான் ஃபீல் பண்றேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி என் மைண்ட்ல வருது. ஏன்னா they give so much of importance to production value, and when there's less money being pumped into that side of the industry, they cannot convince themselves we can put out another album macham into. So they never released it. So அந்த ஃபுல் ஐடியா வெளியே வரவே இல்லை. ஸோ அப்புறம் இன்னொரு சைட்ல உள்ள, ஏன்னா அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ஐ திங்க் அந்த மலேசியா டாப் 10 அந்த டைம்ல கொஞ்சம் ஹீரோ ஆக ஆரம்பிச்சிருச்சுல. நிறைய பேர் நான் சிங்கிள்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு அந்த ஏரா தான். ஸோ அப்படியே அந்த சிங்கிள் ஏரா அப்படியே வந்து இப்படி அப்படியே போயிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி மூவ் பண்ண வேணும் ஆசைப்படுறவங்களாம் வந்து அவங்களால பழைக்க முடியல, அவங்களால பாட்டு கூட விளையாக்க முடியல. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இதோட ஸ்டாண்டர்ட் மேட்ச் பண்ணு ட்ரை பண்ணி செத்து போயிட்டாங்க எல்லாருமே. யூனோ செஞ்சா ஓகே அந்த மாதிரி ஒழுங்கா போட்டோ ஷூட் செய்யணும், அந்த மாதிரி ஒழுங்கா மியூசிக் செய்யணும், அந்த மாதிரி ஒழுங்கா ப்ரொடக்ஷன் செய்யணும், அந்த மாதிரி ஒழுங்கா ப்ரொமோட் பண்ணும்.
அது லிவ் அப் பண்ண முடியாம எல்லாருமே never release the music, never release the full fledged album. ஸோ அதோட மெயின் பாயிண்ட் தான் அதோட அந்த ஏராவோட கர்ஸ்லா. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் சோ ஹை அப். ட்ரூ. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்து ஏன்னா இது பாருங்க எல்லாருமே வெள்ளை கலரு அந்த மாதிரி, அதுக்கு அடுத்த வர யாரா எல்லாமே கலர்ஃபுல் சட்டை கிட்ட லைக் they went completely opposite தரமா. இது பாருங்க எல்லாருமே பேகி ஜீன்ஸ், அது அடுத்த எல்லாம் ஸ்கினி ஜீன்ஸ் ஏரா யூனோ. ஸோ இது வந்து அங்க வெஸ்டர்ன் வேர்ல்ட்லயும் நம்ம பார்த்தோம் தான் இதே விஷயம் தான். பட் தமிழ்ல வந்து அது வந்து ஐ ஃபீல் லைக் அது கேஎல் ஹிப்ஹாப் தலைநகரம் அதுக்கு கம்ப்ளீட்டா சபோட்டாச் பண்ணது இந்த விஷயம் நான் ஃபீல் பண்றேன்ல. பிகாஸ் நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம கொடுத்தனால we could proclaim, we could claim that tag like, you know, we are the capital city of Tamil hip hop அப்படின்னு. But since we couldn't live up to that stuff, I feel we lost that title. We lost that thing la. I mean we compare that scene, we are no more the prominent independent players for Tamil hip hop scenes. We are no more. Womp womp. You know, we don't have it la. We don't have that anymore. Hip hop era. ஸோ Surreal உதைக்கும். அது என்ன மேன் அது அது சுத்தம் வரமே. நீங்க ஆல்பம் கேட்டதில்ல நினைக்கிறேன் நீங்க. நீங்க இப்படி கேக்குறீங்க. ஆனா அது அந்த அப்படி கேட்கல எனக்கு. அது ப்ராப்ளம் தெரியல. அப்படிதான் இது வராது. அப்படியே வேற இல்லன்னு சொல்றாங்க. அதான் சங்கு சவுண்டானது இல்ல யாரோ someone will make this சவுண்டான்னு கேக்குறாங்க. சூரியன் உதிக்கும் நேரம். Of course he did the 5 elements. Did he involve in that? Yeah. That was his idea. Burn was involved. Style யோகி வந்துட்டு ஒரு அவங்கள ஒரு courtesy call, ஒரு courtesy இன்ஃபார்ம் பண்ணோம். He was there to guide or counselors. அது வந்து after வல்லவனா Yeah, after Vallavan. But burn வந்துட்டு அதுல ஒர்க் பண்ணாங்க. பார்லிமெண்ட்ஸ்ல யார் யாரெல்லாம் இருந்தா? TFC, MC வாசன் அவங்கெல்லாம் வந்துட்டு பெயின் கில்லர்ஸ், ரெஃப்யூஜிஸ் வந்து யங் ரஃப், எட்வர்ட் அண்ட் டோனி கிலாட்டி, அப்புறம் கூட தானே சைக்குமந்த்ரா, டேக்மேட்டிக், எம் ஸ்கொயர், TFC, செயின்ட் TFC, நான் Five elements. கேஷரிஸ், MCVக்கு, இப்போ சந்தனர், அந்த சந்தனரும் 5 elements. துரோணாச்சாரியார். அந்த ஆல்பம் கவர்ல வந்து எல்லாம் நின்றுகிட்டு இருப்பீங்க, நின்றுட்டு ஒரு மாதிரியா உட்காந்துக்கிட்டு ஸ்கூல் பெஞ்சில் படம் முடிப்பாங்களே அந்த மாதிரி தானே இருக்கும் அந்த இது. ஆனா வந்து உட்காந்துருப்பாங்க. என்னன்னா பத்து கேஃப்ல போட்டோ ஷூட் மேன், அவ்வளவுதான் தெரியும். பத்து கேஃப்க்கு போகணுன்ட்டு எல்லாம் போய் இறங்கியாச்சு. எங்க போட்டோ எடுக்கிறது அப்படின்னு கொஞ்ச நேரம் இடம் பார்த்துட்டு, ஓகே இங்க டைம் ஆயிருச்சு, மலத்தூர் மாதிரி இருந்துச்சு. ஸோ டக்குன்னு ஒரு இடத்துல நிக்க வச்சு எடுத்துட்டாங்க மேன். அது அப்படிதான் வரப்போகுது. எதுவுமே யாரும் பிளான் பண்ணல அந்த நேரத்துல. டேசா பார்க்ல ஷோ நடந்துச்சு, பெர்ஃபார்ம் பண்ணீங்களா நீங்க? காலையில எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு அது போனீங்க தெரியுமா அந்த ஷோ? எஸ்ஆ பார்க் சிட்டி குளிக்க தான் போயிருக்கேனா மேன். ஒரு ஹிப்ஹாப் ஷோ நடந்துச்சு மேன். அப்பதான் வந்து என்ன இது? I think இல்ல 2009. It's a show. No, Desa Park City, the water park. வாட்டர் பார்க்ல ஷோ. நீங்க வாட்டர் பார்க் பத்தி பர்சனல் நினைச்சிட்டீங்களா? No, I thought about we went Water park. Desa water park. டேசா வாட்டர் பார்க். Desa Park City. டேசா பார்க் சிட்டில டேசா வாட்டர் பார்க். அப்ப Desa Park City இல்லன்னு நினைக்கிறேன். டேசா வாட்டர் எங்க இருக்கு? அதான் சுங்கபிசி ஹைவே பக்கத்துல. டேசா வாட்டர் பார்க் வந்து அப்படியே லாஜிக் பக்கத்துல இருக்கும். அந்த டைம்ல வந்து it's not convenient to go swimming. டாக்டர் பர்ன் வந்து நிறைய சூரசம்மாளம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அப்பதான் வந்து D1 உருவானாங்க. ரபிட் மேக் ஆல்பம் வெளியாக்குறாங்க. நிறைய அசுரன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அசுரன்ஸ் இருந்தாங்க. நான்லாம் வந்து நான் க்ரௌட்ல இருக்கேன். நான் பார்த்துக்கிட்டு வாஸ் குட் லைக் 12 மணி ஆரம்பிச்சாங்களா? ஒரு 12 மணில இருந்து ராத்திரி விடிய ஓடிச்சு போல. இல்ல மேன், சாயந்தரம் தான் ஆரம்பிச்சோம். சாயந்தரம் ஷோ ஏன்னா 12 மணிக்கெல்லாம் சவுண்ட் சேக் ஓடிட்டு இருந்துச்சு.
நம்ம 8 மணி அந்த மாதிரி தான் நான் வந்தேன். வந்து பார்க்குறேன், ஓகே தீவான் அப்போ தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ ரபீன் மேக் வந்து முகமுடிலாம் போட்டு வந்தாங்க. டீமான் அங்க உட்காந்துருக்காங்க. டீஸ் கட்டுறாங்க. அப்புறம் டாக்டர் பேர்ட், சூரசமா எம்சிவா இருந்தாங்க. கண்டிப்பா எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணீங்க? நீங்க எத்தனை மணி ஸ்லாட்? நீங்க நைட்டு தான் அரௌண்ட் 9-10 ஆயிடுச்சு. ஆனா தூரசமரம் 5 எலிமெண்ட்ஸ் ட்ராக்கு. அப்பெல்லாம் வந்து ஷோக்கு முன்னாடி ஒரு பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ஷோக்குன்னே ஒரு பாட்டு செஞ்சுட்டு அப்படி போறதும் இருந்துச்சு. 2 பாட்டு வெளியான பாட்டு, ஷோக்குன்னு ஒரு பாட்டு. நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பீட் எடுத்துட்டு ஓகே வேர்ஸ் என்ன சரிக்கே போடு அந்த மாதிரி. But what do you think is the difference between that? இப்போ அந்த டைம் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம 2 different hip hop era பத்தி பேசுறோமா? ரைட்டா, ஃபர்ஸ்ட் அந்த ஹோல் வல்லவன் that era with Chakasonic வல்லவன், and then this இது வந்து right after that the 5 elements அந்த era can. அதுக்கும் இப்போ என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? வாட்ஸ் தி பிகெஸ்ட் டிஃபரன்ஸ்? I rasa macam sekarang I don't feel it anymore. I don't feel like there is a hip hop scene going outside there. Actually man, அப்போ வந்து அந்த எக்கோசிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா லைவ்லியா இருந்துச்சு. gigs மட்டும் இல்ல man, like people used to freestyle here and there, we bump into people, we used to battle and shit. No, street side, roadside, Bangsag, and then open mic nights, you know, they pass around the mic, instrumental ஓடும் and all that. இப்போ அதெல்லாம் இல்ல மேன். ஓகே என்னோட ஓகே நான் ஆரம்பிச்சது ஓகே நம்ம ஆதித்யன் ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டைலோட மீட் பண்ணோம்ல. ஸ்டைலோட மீட் பண்ணும்போது நாங்கள் இமீடியட்டாக நாங்கள் ஸ்டூடியோ ரெக்கார்டிங்கே பண்ணல தெரியுமா மேன். ஸ்டூடியோவில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. இன்ஸ்ட்ருமெண்டல் பீட் எடுத்துட்டு அது மேலே எழுதுங்க, அது மேலே ரேப் பண்ணுங்க. நம்ம எத்தனை ஸ்டேஜ் ஷோ வந்து மேன் இன்ஸ்ட்ருமெண்டல் போட்டு தான் லைக் ரெக்கார்ட் பண்ண வேர்ஸ் இருக்குது. இப்போல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி மேலே பாடுறாங்க, அந்த மாதிரி மைமிங்லாம் நடக்குது. நம்ம ஃபுல்லாக லைஃபாக தான் அடிப்போம். விட்டோம் அவ்வளோதான், விட்டோம். லைக் நம்ம ட்ரைனிங் கூட லைக் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மணி கூட நம்ம 3 பேரும் விட்டுட்டோமா, இப்போ செகண்ட் வேர்ஸ் விட்டுட்டாங்களா முதலேருந்து ஆரம்பிப்போம். அந்த மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். லைக் கிட்ட பேஸ்லாம் இப்போ வந்து எல்லாம் லைக் ட்ராக் ஓடுது, லைக் ஜஸ்ட் லைக் ஹைப் பண்ணுறானுங்க. அந்த ஹைப்பு அந்த பீட்டுக்கு அவங்க இந்த ரேப் ஆர்டிஸ்ட் வந்து படிக்காட்டியும் பரவாயில்ல, அந்த பாட்டு பின்னாடி ஓடும். ஸோ அந்த மாதிரி தான் அதை போயிட்டுருக்கு. லைக் தானே Is it right for me or wrong for me? I don't know lah. Because back then I felt like people pay attention to what is being said. Now people don't pay attention to what's being said. People just pay attention to how it makes them feel. Yeah. The vibe. So vibe அதனால தான் அந்த வைப் பண்ணீங்கன்னா ஓகே. இப்போ இந்த மாதிரி தான் இந்த என்ன சொல்கிறது ஷார்ட் டேர்மில் டோபோமைன் கிடைக்கிறது தான் விஷயம். இப்போ லிரிக்ஸ் வந்துட்டு என்ன பாடுறாங்க, என்ன சொல்ல வராங்க, அந்த டைமில் வந்துட்டு ஒரு லிரிக்ஸ்லேயும் ஒரு கதைகள் இருக்கும். எழுதுறாங்க, ரேப் எழுதுறாங்கன்னா சும்மானு எழுத மாட்டாங்க. அதில் அவங்க கோ த்ரூ பண்ணினதை இல்லை கண்ணால் பார்த்ததை அந்த மாதிரி தான் அதை பேஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. இப்போ வந்துட்டு எப்படி வருதுன்னா மாஸ்க்காக எழுதுறது, நீ அதை கோ த்ரூ பண்ணியிருக்க மாட்ட. நீ ஒரு ரேப் ஆர்டிஸ்ட், நீ அதை கோ த்ரூ பண்ணியிருக்க மாட்டேன். உன் லைஃப் டோட்டலி வேறையாக இருக்கும். பட் இதுதான் விரும்புகிறாங்க ஆளுங்க, இதில் தான் என் வைப் பண்ணுறாங்க சொல்லிட்டு நீ வந்துட்டு அந்த லைஃப்குள்ளே வந்து உன்னைய நீ வச்சு பார்த்து எழுதுற. இப்போ வந்து இது நிறைய நடக்குது. I don't think it's wrong. அது நான் தப்புன்னு சொல்ல, அது டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். என்னது இருங்க என்ன சொல்கிறேன்னா, ஸோ அவங்கள அந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க, இடத்துல வச்சு பார்த்து எழுதுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் டேர்மில் டோபமைன் கிடைக்குதுல்ல. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க கதையை சொல்லாமல். இப்போ நான் வந்து உட்காந்து கேட்குறேன்னு அந்த பாட்டை, நான் லிரிக்ஸை கேட்டுட்டு நான் இப்போ ஆளுங்க சொல்கிறேன், லிரிக்ஸை கேட்டுட்டு நான் அதை ஆடாஞ்சிட்டு அப்புறம் டோபமைன் கிடைக்கிறத விட எனக்கு இது வைப் செட் ஆகுது, இதுதான் கரெக்டாக இருக்குது, பட்டுன்னு எனக்கு டோபமைன் கிடைக்குது, எனக்கு நான் பட்டுன்னு வைப்பாக வரேன், நான் பட்டுன்னு ஹாப்பியாக வரேன். இப்படி தான் லிஸ்னஸ் கிட்ட தான் வந்து இந்த மாற்றம் வந்து வருது. லிஸ்னஸ் வந்து ராஜினா இருந்து எனக்கு அந்த டோபமைன் பற்றி இப்போ சொல்கிறேன்ல, ஈஸியாக அவங்க வைப் பண்ணுறதை பற்றி பேசுகிறோம்ல.
எனக்கு எவ்வளோ லேட் ஆனாலும் நான் எஃபர்ட் போட்டு இந்த பாட்டு என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்டு அப்புறம் வாய்ப்பாக விடாங்க இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பாட்டு தான் வரப்போகுது. இப்போ ஆளுங்க வந்து சீக்கிரமாக அந்த வாய்ப்பை வந்து அடையணும்னு சொல்கிறதுக்காக ஆளுங்க லிஸ்னஸ் இருக்கிறதுனால ஆர்டிஸ்டும் இந்த மாதிரி பாட்டுக்கு செய்கிறதா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நான் இப்போ அந்த விஷயத்த வந்து பார்க்குறது ரைட்டிங் ஸ்டைலில். பிகாஸ் இப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா சிடி ஒரு சிடி வந்து வி கேன் அந்த சிடி வந்து நம்ம 1 year 2 year கூட வச்சு கோ த்ரூ பண்ணுவோம். இப்போ ஸ்ட்ரீமிங்னால நிறைய சாங்ஸை வெளியாகிட்டு இருக்கனால ஓவர் சேச்சுரேஷன்னால பீப்புள் ஃபீல் லைக் அந்த எஃபர்ட் ஒரு பாட்டில் ஒரு எஃபர்ட் போடுறதுக்கு அவங்களுக்கே அது ஒரு ரீசனா ஃபீல் லைக் எஃபர்ட் போடுறதுக்கு ஒரு 1 month ஓட போது ஒரு 15 seconds தான் இது கேட்க போறாங்க. ஆக்சுவலி வேணும்ன்றது ஈஸியாக எக்ஸஸ் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு மாற்றிட்டு கேட்டே போகலாம்ல. ஆமாம், ஏன்னா இப்போ ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கு நிறையா. இப்போ வந்துட்டு முன்ன மாதிரி இல்லைல்ல, இப்போ ரேடியோவில் கேட்டாதான் பாட்டு. இப்போ வந்து நம்ம ஃபோன்லேயே எல்லாமே கேட்குறோம். ஆமா, இப்போ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. ஸோ வந்துக்கிட்டே இருக்கு நிறையா சாய்ஸஸ் இருக்கு நிறையா. ஸோ அதனாலேயே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அதுதான் லிஸ்னஸும் ஒரு காரணம் தான். லிஸ்னஸ் வந்து இதை கோ இதுக்கு தான் போடாங்கன்னா ஆர்டிஸ்டும் இதுக்கு தான் செஞ்சு ஆகணும்ல. முன்ன நான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நான் தமிழ் ஸ்கூல்ல, பட் தமிழ் லிரிக்ஸ் எழுதுறதுக்கு இல்லை இன்ஸ்பிரேஷனோ இல்லை ஐடியாவோ இல்லை வார்த்தைகளும் கேட்கறதுக்கு வந்துட்டு நான் பழைய பாட்டுங்கள்லாம் ரொம்ப கேட்பேன். அண்ட் கேட்கறதோட இல்லை அதில் உள்ள வார்த்தைகள் புரியல இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா அதில் பூந்து ஆராய்ஞ்சிட்டு இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுலேருந்து எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, இதை கண்டுபிடிச்சிருக்கேன், ஸோ அதை நான் இப்போ இந்த பாட்டுக்கு யூஸ் பண்ணாட்டியும் ஃபியூச்சரில் எப்பயாவது நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ வர சாங்ஸில் வந்து நான் அந்த ஒரு ரீசர்ச்சை போடணும்னு அவசியமே இல்லாமல் போகுது. ஃபுல்லாக டேரக்டாகவே இருக்கு. எனக்கு பட்டுன்னு பூந்துடுது, ஓகே ரைட்டு அப்படி இருக்கு எனக்கு. ஸோ இதுதான் நானும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி சாங்ஸ் தான் போடணும்னா நானும் ஃபுல்லாக இந்த மாதிரி பாட்டு தான் கேட்பேன். நான் அந்த சாய்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், இல்லை எனக்கு ஒரு இந்த டைமில் நான் பாட்டு கேட்குறேன்னா இதுலேருந்து எனக்கு ஒரு புனாச்சாரம் வேணும்னா I'll go for இந்த சைட்டு. பாட்டுன்னு கேட்டு வாய்ப் பண்ணிட்டு என்னோட இமோஷனை வெளியே காட்டணும் அப்படின்னா நான் இந்த பக்கத்து போவேன். ஸோ இப்படி தான் என்னோட சாய்ஸஸ் இருக்குல்ல. பாட்டு நம்மளோட பர்சனல் சாய்ஸ் தான், நம்மளோட பர்சனல் சாய்ஸ் தான். இப்போ ஃப்ராங்க் ஓஷன் மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆல்பம் செஞ்சுட்டு காணா போயிடுவான், ஒரு 6 வருஷம் 7 வருஷம் காணா போயிடுவாங்க. பட் அந்த அவனோட ஆல்பம் சாங்ஸ் வந்து அவ்வளோ நாள் வாழலாம். ஆக்சுவலி we can still listen to it. And then we have some other musicians who in a year they release like 20, 30, 40, 50 songs, So we as creators நம்மளோட இது நம்ம டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. இட்ஸ் நத்திங் இஸ் ரைட், நத்திங் இஸ் ராங்லா. ஸோ அதான் ஆக்சுவலி நம்ம இண்டிபெண்டன்ட் மியூசிக் சீன் இங்கே வந்து நிறைய திறமை உள்ளவங்க இருக்காங்க. நம்ம இண்டிபெண்டன்ஸ் இன் லைஃப் தான் இல்லன்னு நான் சொல்லல, பட் அந்த இம்பாக்ட் இஸ் நாட் as much as how it was la. That's the thing. Yes. ஏன்னா இப்போ பாருங்க, சும்மா இப்போ நம்ம தமிழ்நாடு பார்ப்போம்ல. தமிழ்நாடு எப்படி ஒரு காலத்தில் வந்து மலேசியா இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை பார்த்தாங்க. இப்போ நம்ம அங்கே பார்க்குறோன்னா அங்கே வந்து வேற லெவல் போச்சு. அங்கே இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து வேற, ஏன்னா வந்து அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கு, பிசினஸ் அங்க வேறலாம் இருக்குல வேற. பிகாஸ் ஹிப் ஹாப் தமிழ்லாம் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் who became மியூசிக் டைரக்டர் ஆக்டர் லைக் வந்து ஒரு ஐகானா இருக்காங்க. லைக் இப்போ டிஜே கூட பாருங்க, டிஜேயும் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் தான், who's now full-fledged becoming an actor inside there. I'm sure Asal Kolar will one day become an actor also. கண்டிப்பா அவங்கள ஆக்டர் ஆயிருவாங்க, because you can see what அந்த direction அப்படியே slowly போகுது. and maybe அங்க நான் வந்து தப்பா எதுவும் சொல்ல. லைக் வந்து மலேசியாவில் பெரிய பெரிய தலைக்கட்டுலாம் இருக்காங்க, பெரிய பெரிய தலைக்கட்டுலாம் இருக்காங்க. லைக் they brought வெளியூர் ஆர்டிஸ்ட் லைக் வந்து டு டூ த கான்சர்ட் ஆர் லைக் வந்து அந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ அந்த பெரிய பெரிய தலையை கட்டுங்க. why not I'm investing to Malaysian artists. எக்ஸாம்பிள் நான் நிரோஷனை பார்க்குறேன். கைஸ், நான் உனக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறேன், நான் உனக்கு மியூசிக் வீடியோ எல்லாம் இது ப்ரொடியூஸ் பண்ணுறேன், we gonna do some international shit. ஸோ அந்த மாதிரி நான் வந்து இறங்குறேன், நான் உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன். I want to make you as a star, not artist, not a singer, not a rapper. I'm going to make you star. அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்களா? லைக் ஹவ் இப்போ வந்து ஊரில் பாருங்க, சில பாட்டு இப்போ ஊரில் வர லைக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் சொல்கிறேன்னு, அந்த பாட்டு வந்து ஒரு மியூசிக் வீடியோ இல்லாமல் நம்ம நார்மலாக கேட்டோம்னா இட்ஸ் ஜஸ்ட் another song for me lah.
நான் என்னோட கேட்ட வரைக்கும் நான் சும்மா அந்த பாட்டு வந்து நான் மியூசிக் வீடியோ எல்லாமே கேட்டேன்னா அது வந்து ஒரு another சாங் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு அந்த மாதிரி தான் தோணுது. லைக் மியூசிக் வீடியோ பாருங்க, அவங்களோட மியூசிக் வீடியோ இன்வெஸ்ட்மெண்ட்டே லைக் வந்து வாவ் நம்மளை கனெக்ட் பண்ணி வைக்கும். அந்த பாட்டு நல்லா அந்த டான்ஸ் ஓகே, இந்த டான்ஸ் ஆடி ரீல்ஸ் செய்யறது, யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். ஸோ அதை அப்படி ட்ரெண்டிங் ஆக்குறாங்க. ஆனால் மலேசியாவில் வந்து பாட்டு செய்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர், பட் வை இவங்களை இன்வெஸ்ட் பண்ணுவோம், நான் உன்னை ஸ்டார் ஆக்குறேன் அந்த மாதிரி இருக்க மாட்டேதுல. என்னால் அக்ரி பண்ண முடியுது, அக்ரி பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கு. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் ட்ரூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் இஃப் யூ புட் மணி பிஹைண்ட் அ ப்ராடக்ட், த ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. பட் அட் த சேம் டைம் இஸ் ஆல்சோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஷோ அவர் செல்ஃப் ஆஸ் த ப்ராடக்ட். ஐ மீன் நம்ம அதை சொல்லியிருந்தேன், லைக் நம்ம ஒரு சாங் ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம கவர்ஸ்லாம் செய்யணும். இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து நீ வேர்தியா இல்லையான்னு டிசைட் பண்றதுக்கு மேபி அந்த ப்ராசஸ் நம்ம கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும் போல, டு ஷோ தட் we have the grit and determination and the long term vision for me to stick to a game plan and to get success no matter what. Maybe நம்ம அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம்ல, மேபி அதனால தான் என்னோட அந்த ஆங்கரும் அந்த டிசப்பாயின்மெண்ட்டும் நம்ம வந்து we already established ourselves as such a big thing in the hip hop thing, but now we have to go back to the early days. Still need to go back to the proving ground. யூனோ நம்மளுக்கு இங்கே இருக்க ஒரு எக்ஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு நம்ம திருப்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டோம் திருப்பிட்டுலாம். where we need to no choice but to show again to the producers la, we show again like, oh yes, we are capable of doing this, we are capable of doing that, and then maybe only then they'll come. Because producers pun avanga single mindedly they want to do it to make money. No one is going to charity. It's not a charity thing unless if they want to chuchi do it la. But no choice la, we have to show. I mean we still have like இப்போதைக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா இஸ் த மச்சா மச்சா சாங் லா கேன். So இப்போ let's say if Zubair goes and meets a producer and tells them like, hey maybe people will be willing to produce that. But that is so detached and far away from the music that we are talking about, which is the KL as the capital city of Tamil hip hop. Macha Macha is not a good representation of Malaysian Tamil hip hop la. அது வந்து அதுக்கு முன்னுக்குள்ள ஏராவோட தாக்கம். எஸ் பின்னது பெரிய அது வந்து அந்த ஏரா. இட்ஸ் நாட் சூரியன் உதய்க்கும் இஸ் நாட் தட் ஏரா, இட்ஸ் நாட் தட் ஹிப் ஹாப் ஏரா லா. சரி நம்ம பேசி முடிச்சிட்டோம். பெரிய 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 கைங்கெல்லாம் கோச்சிக்காதீங்க, கோச்சிட்டீங்கன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நம்மளும் உங்க மேலே கோச்சிக்கிட்டோம். நம்ம யாருமே இல்லை, we are just normal people, just people who are fans of your music and we're just trying to discuss what could have been la, the Marvel, you know, அது மல்டிவர்ஸ் the multiverse, what could have been bus அந்த மாதிரி la, what could have been மாதிரிலா அது கதை சொல்லுவேன். நீங்க இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? அது sophisticated voice I think we are fan of music lah, so we will keep on doing no matter what, and no matter what happens, keep doing it. சாயாலா நீங்க ஒரு டிப்ளமேட் ஆகலாம் மேன். டிப்ளமேட் ஆகலாம்ல. Right, I love this game. இத்துடன் முடியுதா? நம்மளே கேன்சல் பண்ணாம இருந்தாங்கன்னா அடுத்த எபிசோட்ல பாப்போம். Bye guys. Hi guys. Smoke and fly ma. Go shorty, it's your birthday. Hey,